அவங்க கையில் எடுத்து இன்னைக்கு அகரத்தை நடத்திட்டு இருக்காங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த விஷயத்துல நான் முக்கியமா நினைச்சு பார்க்கறது யாருன்னா அந்த குடும்பங்களை தான். அந்த ஒரு குழந்தை படிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது எந்த அளவு நம்ம ஈடு கொடுத்துட முடியுமா? கல்வி மட்டும்தான் அதை திருப்பி கொடுத்துருக்கு. வாலண்டியர்ஸ் பற்றி நான் யோசிச்சு பார்க்க, அருள்மொழி அம்மா மட்டும்தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. யாராவது சொல்லுவாங்களான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இவங்க எல்லாரும், ஏன்னா வாலண்டியர்ஸ்னால் யாருன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. நான் அதை கிளியராக சொல்லிடுறேன். வாலண்டியர்ஸுங்கிறவங்க ஏதோ ஒரு கம்பெனிலேயோ எங்கேயோ வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, நானும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும், என்னால் பணம் கொடுக்க முடியாது ஆனால் நேரத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி வீக்கெண்ட்ஸும் சரி வீக் டேஸும் சரி அவங்களுடைய டைமை ஃபுல்லாக இங்கே கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற டைமுக்கு விலை மதிப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு. நான் நிறைய வாட்டி நான் போய் பார்த்துருக்கேன். குழந்தை என்ன பண்ணுது, அம்மா கிட்ட விட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லும். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அம்மா வீட்டில் இருப்பாங்க. அந்த 2 நாளும் அம்மா என் கூட இருக்க மாட்டாங்கன்னு அந்த குழந்தை எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கு. அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, இது ஏன் ஒரு குழந்தை எங்கள் அம்மா பார்த்துக்கும், ஆனால் அங்கே ஒரு 1000 குழந்தை இருக்கு, அதை யார் பார்த்துப்பாங்கன்னு அவங்க கிளம்பி வர்றாங்க. அந்த வாலண்டியர்ஸில் இருந்த அவங்க குடும்பங்கள்ல இருந்த ஒவ்வொருத்தருக்கும், அவங்களோட தகப்பனுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் நான் இங்கே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய தியாகம் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ வாலண்டியர்ஸுங்கிறவங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாத நான் எப்படி வாலண்டியராக இருக்கிறதுன்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் இங்கே வாலண்டியர்ஸ்க்கும் ட்ரைனிங் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ ஒரு குழந்தையை எப்படி வழி நடத்தணுங்கிற பயிற்சி கொடுத்து